ஒரு தொலைபேசியிலேயாவது அந்த குடும்பங்களை கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி இந்த அரசாங்கம் நாங்கள் கூட இருக்கிறோம், ஏதோ தவறு நடந்துருச்சுங்கிற ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லணும். ஏன்னா ஒருவேளை அவர் புதிதாக இருக்கிறதுனால இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவருக்கு தெரியுமான்றது தெரியல. இறந்து போன சபரிவர்மனுடைய குடும்பத்தார் பேட்டியே கொடுத்திருக்கிறாங்க. அப்ப போலீஸுக்கும் அவருக்குமான ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. வேறு ஏதோ உள்நோக்கத்தோடு தான் நடந்திருக்கு. விசாரணையில தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு முந்தையெல்லாம் ஒரு காலத்தில் சாராயம், பிராந்தி, கல் இதுதான் போதைப் பொருட்களாக நம்மளுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு போதைப் பொருட்களின் வடிவம் வேறு வேறையாக மாறி காப் சிறப்பை போதைக்கு பயன்படுத்தும், வேறு சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பயன்படுத்துறாங்க. அப்போ வெளியிலிருந்து போதைப் வஸ்துக்கள் வருது, வேறு வடிவங்களில் வருது, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. போதைப் பொருள் பயன்பாட்டை குறைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க ஸ்கூல் காலேஜ்ல இருந்து ப்ரோக்ராம் பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு மாசம் ஒரு ப்ரோக்ராம், அது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். தமிழர் கழக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் சுப்பையர் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் சபரிவர்மன் அப்படின்றவர் லாக்அப் டெத் ஆயிருக்காரு. இதை பற்றின உங்களோட புரிதல் சார்? இல்லை, அது உண்மையில் லாக்அப் டெத்துங்கிறது நடக்கவே கூடாது. அப்பாவி இளைஞர்களை காவல்துறையினர் அதிகாரம் இருக்குங்கிறதுனால அடித்து கொள்றதுங்கிறது இது நிற்கணும். இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். போன ஆட்சி காலத்திலையும் நடந்தது, இந்த ஆட்சி காலத்திலையும் தொடர்ந்து நடக்குது. அப்படிங்கும் போது இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். உடனே தடுத்து நிறுத்தணும். ஆனால் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். நமக்கு புதிதாக வந்த அரசாங்கம் 50 நாள் தான். அது இப்போ ஆல்ரெடி உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் இருக்குது. அது சில கைது செய்யப்பட்ட நபர்களை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அவங்கள கோர்ட்டில் கஸ்டடி பண்ணணும், கோர்ட்டில் ஒப்படைக்கணும், இல்லாட்டி ரிமாண்ட் பண்ணி இது பண்ணணும். ஸ்டேஷனில் வைக்கக்கூடாது, பெண்களை இரவில் வைக்கக்கூடாதுங்க நிறையா ரூல்ஸ் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுடைய ரூல்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு இளைஞர், அதுவும் மாற்றுத்திறனாளி இளைஞராக இருக்கிறாரு, அவரை 19 இடத்துல ஒரு காயம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அவரை இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு இந்த புதிதாக வந்திருக்க தாவேக அரசாங்கம் எப்படி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லோரும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ஒரு சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய கென்ரி டிபன் கூட இதை பற்றி பேசியிருக்கிறாரு. போன ஆட்சி காலத்தில் நடந்த லாக்அப் டெத்துக்கும் இந்த ஆட்சி காலத்தில் இப்போ நடந்திருக்க லாக்அப் டெத்துக்கும் அரசாங்கம் எவ்வளோ துரிதமாக செயல்பட்டுருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 டாக்டர் எக்ஸ்பர்ட்டை வச்சு அந்த இது பண்ணியிருக்காங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கே அதை கொடுத்துருக்குறாங்க. சம்மந்தப்பட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸுகளை உடனே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன ஆட்சி காலங்கள் எல்லாம் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கி வந்து அரெஸ்ட் பண்ணி உடனே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. வேகமாக நடவடிக்கைகள் எடுத்துருக்குறாங்க. அது உண்மையில் பாராட்ட வேண்டிய விஷயம்னு சமூக ஆர்வலர் பலருமே இதை பதிவு பண்ணுறாங்க. இந்த ஆட்சியில் இந்த விஷயத்தை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பண்ணுறாங்க. ஆனால் இனி நடக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும் கூட. இது தொடர்கதையாகவே இருக்குது. லாக்அப் மரணம்ங்கிறது தடுக்கப்படணும், நடக்கக்கூடாது. அப்பாவி உயிர்கள் பழிப்பாகக்கூடாது. ஒரு இளைஞர் அங்கே போதைப் பொருள் வித்தன்னு சொல்கிறாங்க, குட்கா வித்தன்னு சொல்லி நம்ம கதையெல்லாம் சொல்கிறாங்க. அவர் விசாரணைக்கு நடத்திட்டு போய் தவறு செஞ்சுட்டாருன்னா அவர் நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், தண்டனை வாங்கி கொடுங்க. அடித்து இது பண்ண வேண்டிய அளவுக்கு என்ன இருக்குது, அப்படி பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கும் போது இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு செயல், அதிர்ச்சிகரமான செயல். இனி நடக்கவே கூடாது. ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்க தாவேக அரசாங்கம்ங்கிறது ரொம்ப துரிதமாக இந்த விஷயங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு லாக்அப் டெத் ஆனப்போ முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சாரிமா அப்படின்னு சொல்லி கேட்டதை பிரச்சாரத்துல முதலமைச்சர் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் உங்களுக்கு இது ஈஸியான ஒரு வார்த்தை சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவங்களோட ஆட்சியில நடந்திருக்கு. இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் அதை பத்தி எதுவுமே முதலமைச்சர் அவர்கள் வெளியில பேசல. இதை பத்தின உங்களோட புரிதல் சார்? இல்ல, எதிர்கட்சிகள் அது ஒரு குற்றச்சாட்டு வைக்கத்தான் செய்வாங்க. போன ஆட்சியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறோம், அன்னைக்கு நேராக போனார், பார்த்தாரு, ஆறுதல் சொன்னார். உடனே அன்னைக்கு முதலமைச்சர் அந்த ஸ்டாலின் அவர்கள் சாரி கேட்டார். அதெல்லாம் கூட அன்னைக்கு விமர்சனமாச்சு. சாரின்னு சொன்னால் போன உயிர் வந்துடுமான்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரே கேட்டார். அப்போ இவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் பெரும்பாலான நிகழ்ச்சிகளுக்கு போகிறதில்லை. அப்போ இதெல்லாம் இனி அவருடைய செயல்பாடுகளை மாற்றணும். எதிர்கட்சியில் விமர்சனம் வைக்கிறாங்கிறத தாண்டி ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னா குறைந்தபட்சம் அங்கே 2-3 அமைச்சர்கள் போயிருக்கணும். குறைந்தபட்சம் போக முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட ஒரு தொலைபேசியிலேயாவது அந்த குடும்பங்களை கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி இந்த அரசாங்கம் நாங்கள் கூட இருக்கிறோம், ஏதோ தவறு நடந்துருச்சுங்கிற ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லணும். ஏன்னா ஒருவேளை அவர் புதிதாக இருக்கிறனால இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவருக்கு தெரியுமான்றது தெரியல. இப்போ சாதாரண லோக்கலில் ஒரு அரசியல்வாதியாக இருந்தார்னா அந்த தெருவில் ஒரு சாதாரண வயது முதிர்வு காரணமாக ஒரு டெத்துனா கூட அந்த அரசியல்வாதி அங்கே போவார், ஒரு மாலையை போடுவார். அந்த குடும்பத்தில் நாங்கள் இருக்கிறோன்னு ஒரு ஆறுதல் தான், போன உயிர் திரும்பி வர்றது. அப்போ இந்த அரசியலெல்லாம் இவர் செய்யணும். ஏன்னா இது அவர் தெரியலையா, செய்யாமல் வர்றாரா, தவிர்க்கிறாரா அப்படிங்கிறது தெரியல.
இது இந்த அரசியல் செய்யணும். அதாவது பணத்தை வச்சு அரசியல் செய்கிறவங்களை காட்டிலும் இது வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் செய்யக்கூடிய விஷயம். அதை விமர்சனம் வைக்கத்தான் செய்வாங்க எதிர்க்கட்சிகள் வைக்கணும். இவர் மாற்றுவார்னு நினைக்கிறேன். அநேகமாக அந்த குடும்பத்தோட வீடியோ கான்ஃபரன்சிங் பேசலாம், அமைச்சர்களை யாரும் அனுப்பலாம், நிவாரணங்கள் நாளைக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்கிறது எதிர்குற்றச்சாட்டு தான் அது. சார் இப்போ வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து தாவேக்கா நிர்வாகி ஈரோட்ல வந்து 80 கிலோ வந்து இந்த போதைப் பொருள் வந்து இருந்துச்சு அப்படின்றதுக்காக வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா வந்து உடனே வந்து அவங்களுக்கு ஜாமீன் வந்து கொஞ்ச நாள்ல வந்து கிடைச்சிருச்சு. இப்போ இவர்கிட்ட வந்து 200 கிராம் வந்து போதைப் பொருள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து இவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த குடும்பத்தார் பதிவு செய்யப்பட்டிருக்க அந்த காட்சியை பார்க்கணும். அவங்க குடும்பத்தார் என்ன சொல்றாங்கன்னா, என் காசையும் வாங்கிட்டு அவங்க தான் விற்கவும் சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்றாங்க. பாதிக்கப்பட்டு இறந்து போன சபரிவர்மனுடைய குடும்பத்தார் பேட்டியே கொடுத்துருக்குறாங்க. அப்போ போலீஸுக்கும் அவருக்குமான ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. வேறு ஏதோ உள்நோக்கத்தோடு தான் நடந்திருக்கு. விசாரணையில தான் நமக்கு தெரியும். வெளியில வச்சு வேணா வித்துக்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க, அதனால வெளியில வச்சு வித்தாங்க. அப்போ இவங்க 2 பேர், அந்த சபரிவர்மனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ்க்கும் நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு உறவு இருந்திருக்கு, ஒரு பகை இருந்திருக்கு. இப்போ பகையாக மாறி இருக்கு. அப்போ இதுக்கு வேறு ஏதோ காரணங்களாக இருக்கும். வெறும் சாதாரண ஒரு குட்கா வித்தாரு, புகையில வித்தாருங்கிறதுக்காக அடித்து கொள்கிற அளவுக்குலாம் போக மாட்டாங்க. ஒரு கேஸை போடலாம், ரிமாண்ட் பண்ணலாம், ஜெயிலில் போடலாம். அடித்து கொள்கிற வரைக்கும் போயிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கும். அது நமக்கு விசாரணையில் தெரிய வரும். அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம ரொம்ப சீரியஸான இன்வெஸ்டிகேஷனை தமிழ்நாடு அரசு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அது விசாரணை முடிவில் தான் நமக்கு தெரியும். சார் இப்போ வந்து அவருக்கு வந்து 19 இடங்கள்ல வந்து இந்த மாதிரி அடிபட்டிருக்கு அப்படின்றது வந்து பரிசோதனையில வந்து தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் வந்து அவரோட உடல்ல பல இடங்கள்ல வந்து இன்னும் அதிகமா காயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயிலர்லாம் இருக்காங்களா சார், அவங்கள 3 பேரை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். இதை பத்தின உங்களோட புரியுது? அதான் சொல்றேன், போன ஆட்சி காலத்துல காவலர்கள், அது ஜெயிலர்ல காவலர்கள், நாகர்கோயில் காவலர்கள் அவங்க போன ஆட்சி காலத்தில் ரிமாண்ட் பண்ணல, உடனே பண்ணல. இது வேகமாக துரிதமாக நடவடிக்கை எடுத்து உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க. வழக்கு விசாரணை நேர்மையாக துரிதமாக நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது பாதிக்கப்பட்டவருக்கான நீதி அப்படிங்கிறது அவர்களுக்கு தண்டனை தான். அவர்களுக்கு தண்டனை கொடுத்தா தான் பாதிக்கப்பட்டவருக்கான நீதி. எவ்வளவோ பணம் கொடுத்தாலும் சரி, எவ்வளவோ நம்ம காம்பன்சேட் கொடுத்தாலும் சரி, அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா தான் அதுக்கான நீதி. அதை இந்த அரசாங்கம் செய்யும்னு எல்லோரும் நம்புகிறோம். அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழகத்துல வந்து போதைப் பொருள் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சரா இருக்கட்டும், இல்ல மற்ற மாநிலங்கள்ல இருக்கவங்களா இருக்கட்டும், என்ன நடவடிக்கை எடுத்தால் இது வந்து உடனே அகில இந்திய அளவுல பண்ண வேண்டும். ஆல் இந்தியா லெவல்ல போதைப் பொருள் தடுப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இன்னைக்கு முந்தியெல்லாம் ஒரு காலத்துல சாராயம், பிராந்தி, கல் இதுதான் போதைப் பொருட்களா நம்மளுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு போதைப் பொருட்களின் வடிவம் வேற வேறையாய் மாறிடுச்சு. இன்னைக்கு நமக்கு காப் சிரப்பை வந்து போதைக்கு பயன்படுத்துறாங்க, வேறு வேறு சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு பயன்படுத்துகிறாங்க. அப்போ வெளியிலேருந்து போதைப் வஸ்துக்கள் வருது, வேறு வேறு வடிவங்களில் வருது, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ சாராயம் குடிக்கிறாங்க அப்படின்னா சாராய கடையை க்ளோஸ் பண்ணிடலாம், பிராண்டி குடிக்கிறேன்னா ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிடலாம், கல் கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி வேறு வேறு போதை கலாச்சாரம் வந்துருச்சு. அப்போ ஆல் இந்தியா லெவலில் ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் வரக்கூடிய போதை வருகையை வந்து கட் பண்ணணும். அப்போ தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதுமே இதை கையில் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு கூட இன்னைக்கு கூட வந்து கேரளாவுடைய உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதாலா வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை சந்திச்சிருக்காரு. 2 மாநிலம் சேர்ந்து இந்த போதை ஒழிப்பு சம்பந்தமான ஒரு கேம்பெயினை பண்ணணும், நம்ம தொடர்ந்து பண்ணணும், வரக்கூடாது, இந்த எல்லையோர மாநிலங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு கோஆர்டினேஷனில் இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, அந்த பக்கம் ஆந்திரா, தெலுங்கானா, இவங்கெல்லாம் ஓரளவுக்கு தென் மாநிலங்கள் முழுவதுமாகவது இது ஒரு கோஆர்டினேஷனை வச்சு ஒரு காமனான ஒரு அஜெண்டாவை பேஸாக வச்சு போதைப்பொருள் தடுக்கிறதா செய்யணும். அது வரத்துக்கள் தடுக்கு. அதை தாண்டி போதைப்பொருள் பயன்பாட்டை குறைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் காலேஜ்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் ஒரு ப்ரோக்ராம், அது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். அதை வீட்டில் பண்ணணும், ஃபேமிலியில் பேசணும், பொது இடங்களில் பேசணும், போகிற இடங்களெல்லாம் வந்து இதனுடைய தீமையை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அதை தாண்டி குறைந்தபட்ச அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமை எந்த மேடையிலையுமே ஏறினாலும் ஒரு நிமிஷம் இதை பற்றி பேசணும். அது ஒரு செயின்லிங்காக பண்ணணும். முதலமைச்சராக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே இது ஒரு செயின்லிங் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணணும். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலுமே எப்படி தமிழ் தாய் வாழ்த்து பாடுற மாதிரி இதில் எந்த ஒரு நிமிஷம் வந்து இது போதையை பற்றி நாங்கள் பேசுகிறோம், போதையை வந்து நம்ம எடுத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு குறைந்தபட்சம் தன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த கட்சி நிர்வாகிகள்கிட்ட ஒரு உறுதிமொழி வாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சரை நிறைய இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, சோசியல் மீடியாவில் ஃபாலோ. அவர் ஒரு வீடியோ போடலாம், மாதத்துக்கு ஒரு வீடியோ போடலாம், பொது இடங்களில் அவர் பேசலாம், ஒரு மாரத்தான் மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டக்ட் பண்ண 6 மாதத்துக்கு ஒருக்கா. அப்போ இவங்கெல்லாம் சொன்னால் போய் சேரும் பெரிய அளவில். சினிமா பிரபலங்கள், அரசியல்வாதிகள், சமூகத்தில் முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் போதை சம்பந்தமான
விழிப்புணர்வை பேசுகிறப்ப அது கொஞ்சம் ஈஸியாக போய் ஆகும். அப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வந்து என்னென்னா ஃப்ரீடம்ங்கிற பேரில் பிள்ளைகளுக்கு வந்து கண்டிக்காமல் விட்டுறக்கூடாது, கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது. நீங்கள் என் குழந்தைக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது கண்டுக்காமல் விட்டுறது என்ன ஆகுதுன்னா அது அவங்க தப்பாக போயிடறாங்க. ரெண்டாவது கலாச்சார மாற்றம். இன்றைக்கெலாம் ஃபேமிலியோடு உட்காந்து அக்கேஷனலாக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், பர்த்டேனா நாங்கள் ஃபேமிலியோட ட்ரிங்க் பண்ணுறோங்கிற மாதிரி கலாச்சாரம்லாம் ரொம்ப மோசமான கலாச்சாரம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் மேல்மட்டத்து மக்கள் மத்தியில் இருந்த கலாச்சாரம்ங்கிறது இன்றைக்கி எல்லா தரப்புலையுமே வந்துட்டு இருக்கு. இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ போதைக்கிற ஒரு சாதாரண ஜஸ்ட் லைக் பொழுது போலையா, மனசு சரியில்லையா, என்ஜாய்மெண்ட்டா, எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து அதை வந்து ஒரு விஷயமா வச்சுக்கிறாங்க. கல்யாணம் வேணா ஒரு பார்ட்டி, பர்த்டேனா ஒரு பார்ட்டி, செத்து போனால் ஒரு பார்ட்டி. இது வந்து அந்த கல்ச்சர் நம்ம மாற்றணும். நம்ம கல்ச்சர் அது, தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர் அது கிடையாது. அதையும் மாற்றணும். அதெல்லாம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக டேக் இட் ஈஸியாக பையன் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு நினைக்க அவனால சாப்பிட்றாங்கிறத கேஷுவலாக டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. இது வந்து விளையாட்டாக ஆரம்பிக்கிற விஷயம் தான் எல்லாமே. அப்போ ஆரம்பத்திலேருந்தே பிள்ளைகளை பெற்றோர்கள் கண்காணிக்கணும். இந்த சோசியலில் இருக்க சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் வந்து இதை பற்றி ஒரு கேம்பெயின் மாதிரி பிரச்சாரம் பண்ணணும், அரசாங்கம் பண்ணணும், பொதுமக்கள் பண்ணணும், ஃபேமிலியில் பண்ணணும், பெற்றோர்கள் பண்ணணும், முக்கிய முக்கிய சினிமா நட்சத்திரங்கள் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் இது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். சார், இதுக்கு முன்னாடி அஜித்குமார் அவர்களோட கொலை வழக்கு பார்த்தோம். அதுக்கப்புறமேலுக்கு சாத்தன்குளம் அந்த இரட்டை கொலை வழக்கு பார்த்தோம். இப்போ வந்து சபரிவர்மா அவங்களோட கொலை வழக்கு பார்த்தோம். சாத்தன்குழு இஷ்யூ போகும்போதே வந்து என்னன்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து நம்ம நடவடிக்கை வந்து ரொம்ப கவனமாக ரொம்ப அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் இந்த இஷ்யூ வந்து நடக்குது. இப்போவும் நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா? சட்ட ஒழுங்கு வந்து இதுலேயும் நடைபெறுமா? இல்லை, இது கண்டிப்பாக இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய அரசு மேல் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. இனிமேல் இதுபோல் நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு சட்ட வழிமுறையை கொண்டு வருவாங்கன்னு எல்லாம் நம்புகிறாங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. அவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஜெயராஜ் ஃபெனிக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு அஜித்குமாராக இருக்கட்டும், தொடர்கதையாக இருக்குது. இதில் பாதிக்கப்படுறது யாருன்னா அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஒரு விசாரணைக்கான போனவன் வெளியில் வரப்போ பணமாக வந்தால் அவனுடைய குடும்பம் என்ன ஆகும்? 19 இடத்துல அவருக்கு காயம் இருக்குங்க. அப்போ இது போல் வந்து லாக்அப் டெத் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் ஒன்று போடணும். இப்போ சமீபத்தில் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோடைய மாநாடு நடந்துச்சு. அப்போ எல்லா மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளரையும் சிஎம் கூப்பிட்டு தனியாக பேசியிருக்கிறாரு. நீங்கள் ஹம்பலாக வந்து ட்ரீட் பண்ணணும், ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுங்கள் பொதுமக்கள்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒரு மீட்டிங்கை நடத்தியிருக்கிறார். சமீபத்தில் 2 நாள் நடந்த மாநாட்டில் ஒரு மாவட்ட கண்காணிப்பாளரையும் காவல்துறை கண்காணிப்பாளரையும் கூப்பிட்டு நீங்கள் வந்து பொது இடங்களில் வந்து போலீஸ் தரப்பில் இருக்கு வந்து பொதுமக்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் ஹம்பலாக வந்து அதை வந்து நடந்துங்க அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில் சொன்னதாகலாம் நமக்கு செய்திகள் இருக்குது. அப்படிங்கும் போது அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதே மீறி உள்ளே இருக்கக்கூடிய சில மனிதாபிமானம் இல்லாத மிருகங்கள் செய்கிற வேலை ஒட்டுமொத்த சமூகத்துக்கே அது ஒரு பெரிய சீர்கேடு தான். இறந்தவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு அரசு வேலை கொடுக்கணும், இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ ரொக்க பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த முறை வந்து சரியானதா சார்? இல்லை, இழப்பீடுக்கு இன்னொரு இழப்பீடு சரியாக வராது. ஆனால் அது ஆறுதலாக இருக்கும். இப்போ இந்த இவரை நம்பியிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு உயிர் வருமா வராது. அப்போ ஒரு இழப்பீடுங்கிறது அந்த குடும்பத்துக்கான ஒரு சின்ன ஆறுதல். அது எந்த வகையில் எவ்வளோ கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இதில் வந்து தவறு ஒன்றும் கிடையாது. ஒரு இறந்ததுக்கு அவர் நம்பி அந்த குடும்பம் இருக்கும், ஒரு குழந்தைங்க இருக்கும், அவர்களுக்கு வாழ்வாதாரம் இருக்குல்ல. அப்போ அதுக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு பணம் கொடுக்குறாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு போன உயிர் வராது. ஆனால் அந்த வாழ்வாதாரத்தை சரி கட்டி கூட்டக்கூடிய அளவுக்கு இது கொஞ்சம் உதவி பண்ணும். அது ஒன்றும் தவறு கிடையாது. சரி, இப்போ தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ செக் போஸ்ட் இருக்குது. அவ்வளோ செக் போஸ்ட்டையும் தாண்டி தான் அந்த போதைப் பொருள் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வருது. ஸோ இதை வந்து அங்கே இருக்கவங்களே வந்து தடுக்கலையா அப்படின்னா மக்கள் குற்றச்சாட்டு. ஆமாங்க, ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா துறைகளையும் அப்படி ஒரு ஆலமரம் மாதிரி விரிச்சமாக கடந்த 40-50 வருஷமாக ஊடோடி போய் கிடக்கு. எல்லா துறையிலையும் இருக்குது. ஈஸியாக போச்சு. இன்னைக்கு ஊழல் லஞ்சம் வாங்குறாரா ஊழலா அப்படிங்கிறதுலாம் ஒரு காலத்தில் பெரிய விஷயமா பேசப்பட்டது. இன்றைக்கி எல்லாத்துலேயுமே வந்து காசு கொடுக்காம எதுவுமே நடக்காத அளவுக்கு ஆகிடுச்சு. ஆனால் புதுசாக வந்திருக்க இந்த அரசாங்கம் அதை வந்து முற்றிலுமாக லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நேரடியாக மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய ஆர்டிஓ ஆஃபீஸு, ஹாஸ்பிட்டலு, இந்த மக்கள் நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய அலுவலகங்களில் லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்துக்காங்க. ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. முதலமைச்சரே பொது இடங்களில் பேசுகிறாரு, லஞ்சம் கொடுக்காதீங்க. இன்றைக்கி வந்து டிவிஎஸ்சிலேருந்து ஒரு நம்பர் போட்டிருக்காங்க, உங்கள்கிட்ட யாராவது லஞ்சம் கேட்டால் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு. இப்போ லஞ்சத்தை ஓரளவுக்கு ஒழிக்கணும்ன்ற ஒரு முயற்சி எடுக்கிறாங்கல்ல புதுசாக வந்திருக்க அரசாங்கம், அதை நம்ம பாராட்டணும். ஆனால் அது எந்த அளவுக்கு உங்கள் ஸ்ட்ராங்காக செய்ய போகிறாங்க, அதனால் எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம வருகிற காலத்தில் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும்.
இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து தாவேக்கா நிர்வாகிகள் மேலேயோ இல்ல மத்த தமிழ்நாட்டுல நிறைய இஷ்யூக்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த இஷ்யூக்கு எதுக்குமே வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து வெளியில பேசல அப்படின்னு சொல்லி மக்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க, எதிர்க்கட்சியினரும் குற்றச்சாட்டு வச்சாங்க. இதை பத்தி நம்ம இல்லை, புரியல. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், அதாவது இந்த ஆட்சி வந்து 50 நாள் தான் ஆகுது, 50-60 நாள் தான் ஆகுது. இந்த கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடியே ஊராட்சி மன்ற தேர்தல் நடந்துருச்சு, ஊராட்சி மன்ற தலைவர் ஆயிட்டார். ஆனால் அவர் தாவேக்கா ஊராட்சி மன்ற தலைவருங்கிறாங்க. அவர் சுயேட்சா நின்று ஜெயிச்சு வந்தாரா, வேற கட்சியிலிருந்து ஜெயிச்சு இங்கே வந்தாரான்னு தெரியல. ஆனால் நீ தப்பு பண்ணால் உடனே நான் தாவேக்கா ஊராட்சி மன்ற தலைவருங்கிறாங்க. ஆனால் இப்போ தாவேக்காவில் இருக்காரு, தாவேக்காவில் மாவட்ட இணைச் செயலாளர் பதவியில் இருக்கிறார், ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார். ஆனால் வந்து உடனே வந்து அதை வந்து கட்சியிலேருந்து அன்றைக்கி அவர் நீக்கியிருக்கிறாங்க, அடிப்படை உறுப்பினர்லேருந்து அவர் நீக்கியிருக்கிறாங்க. அப்போ ஒரு 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 அரசியல் கட்சியில் பல ஆட்களும் இருப்பாங்க. ஆனால் தவறுகள் செய்தால் அவங்க எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ அந்த கட்சியில் மெம்பராக இருக்கலாம் பெரிய விஷயம் கிடையாது. உங்கள் கையில் ஃபோன் இருந்தால் நாளைக்கு காலம் மெம்பராக இருக்கலாம். நீங்கள் மெம்பராக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னா அந்த கட்சி எப்படி பொறுப்பாக முடியும்? அப்படி மேல்மட்டத்துக்கு தெரியறப்ப காப்பாற்றுறாங்களான்னு பார்க்கணும். காப்பாற்றுறாங்கன்னா நம்ம அந்த கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம். தவறு செஞ்சால் உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. அப்போ அந்த கட்சி நிர்வாகியாக இருக்காரு, ஒரு உறுப்பினராக இருக்காரு, அவர் தவறு செய்கிறாரு, அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா வரவேற்கத்தக்க விஷயம் தானே. இன்றைக்கி அவர் மீது நடவடிக்கை எடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் அந்த செங்கல்பட்டு பக்கத்தில் ஏதோ இடத்துல வந்து ஆய்வுக்கு போனார்னு ஒரு நிர்வாகி போனார், அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் நீக்கியிருக்காங்க. அப்போ தவறுகள் செய்கிற பட்சத்தை உடனே கூட நீங்கள் நீக்கிறார். இன்னொரு கூடுதல் தகவல், சில அமைச்சர்கள் மீது கூட சில குற்றச்சாட்டுகள் வருது, அவங்களே நீக்க போகிறாங்கன்றாங்க. இதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தானே. அப்போ ஒரு கட்சியில் லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்கப்போ யாராவது ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னா ஒட்டுமொத்த நிர்வாகிகள் பூரா அப்படி தப்பாக இருப்பாங்கன்னு எப்படி நம்ம பிராண்ட் பண்ண முடியும்? சார், இப்போ வந்து அந்த கட்சியில இருக்கவங்களை நீக்கிறதா இருக்கட்டும், இல்ல மற்ற விஷயங்களை வந்து அவரு மற்ற அதிகாரிகள் மூலியமா மூவ் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஆனா மக்கள் கேட்கறது என்ன அப்படின்னா, நாங்க முதலமைச்சர் அவர்களை நம்பிதானே வந்து ஓட்டு போட்டோம், ஆனா முதலமைச்சர் அவர்கள் வந்து இது வரைக்கும் மக்களை சந்தித்து இந்த இஷ்யூக்களை பத்தி பேச மாட்டாரேன்னு சொல்லி மக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு முதலமைச்சருக்கும் ஒரு 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 ஸ்டைல் வச்சிருக்கோம். ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறப்ப தினந்தோறும் பிரஸ்ஸை சந்திச்சதே இல்லை. ஆனால் கலைஞர் தினந்தோறும் பிரஸ் சந்திப்பார். எல்லா கேள்விக்கும் கலைஞர் நீங்கள் பதில் சொல்லலாம். அவர் அறிவாலயத்தில் 1 மணிக்கு கிளம்புனாருன்னா கரெக்டாக எல்லாரும் ப்ரெஸ் தொழில் நிற்பாங்க, ப்ரெஸ்ஸில் வந்து அட்டன் பண்ணிட்டு தான் போவாங்க. ஜெயலலிதா அவர் இருக்கப்போ அவங்கள்ட்ட ப்ரெஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க, எப்போயாவது தான் ப்ரெஸ்ஸை அட்டன் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்டைல், செயல்பாடுகள் தான் அப்படி இருக்கணும். தினந்தோறும் சந்திச்சு கருத்துக்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்டைல். வேலை நடக்குதா, சரியாக இருக்கா, தேவைப்படுற பேசுகிறாங்களா, நிர்வாகிகள் போகிறாங்க, அமைச்சர்கள் போகிறாங்க, வேலை நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத அதை தான் பார்க்கணும். அரசாங்கம் ரன் ஆகுதான்னு பார்க்கணும். பேசுறது மட்டும் எப்படி ஒரு பேச்சை மட்டும் வச்சு ஒருத்தர் எப்படி இடப்பட முடியும்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல். மக்களுக்கான புரிதலை தெளிவாக விளக்கிய சுப்பையர் சார் அவர்களுக்கு மிகவும் நன்றி.